மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். போராடும் இடைநிலை ஆசிரியர்களை வேறு மாவட்டத்திற்கு கடத்தும் காவல்துறை, கண்டுகொள்ளாத கல்வி அமைச்சர்கள். என்னதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? இதை பற்றி நம்ம பார்க்கலாம். மேலும் முதுகலை பட்டதாரிகளுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தமிழ்நாட்டில் ஆறாவது ஊதிய குழுவில், அதாவது 2006 to 2016 அடிப்படை ஊதிய நிர்ணயம். ஸோ பதவியின் பெயர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு இவ்வளவு, அடிப்படை கல்விக்கு இவ்வளவு, பிளம்பருக்கு இவ்வளவு, பெயிண்டருக்கு இவ்வளவு அப்படின்னு குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. 31/5/2009 பின் பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர் 10th 12th டிகிரி இதில் இருக்கிறவங்களுக்கு அடிப்படை ஊதியம் 5200. ஏன் இவ்வளவு வேறுபாடு? பொங்கல் சமயத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் இனிமையான தருணத்தில் திமுக ஆட்சியில் ஊதிய பாகுபாட்டால் பாதிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் தெருக்களில் கோஷமிட்டு விண்ணை அதிர செய்வது நல்லாட்சிக்கான சான்றாக அமையாது என்பதை உணர்ந்த திமுக அரசு போராடும் இடைநிலை ஆசிரியர்களை பல்வேறு மாவட்டங்களுக்கு அப்புறப்படுத்துகிறது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு பதிலாக போராட்டத்தை மழுங்கடிக்க செய்வதை திமுக அரசு வாடிக்கையாக கொண்டுள்ளது. நாங்கள் கன்னியாகுமரிக்கு கொண்டு சென்று விட்டாலும் அடுத்த நாள் சென்னையில் வந்திறங்கி முன்பை விட வீரியமாக கோஷவிடுவோம், வெற்றி பெறும் வரை ஓயமாட்டோம், இறுதியில் வெற்றி நமதே அப்படின்ட்டு எஸ்எஸ்டிஏ அமைப்பினர்கள் குறிப்பாகவே குறிப்பிட்டாங்க. ஸோ அதனால் தொடர்ந்து போராடி வரும் ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள் முக்கிய முடிவுகளை வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாருமே ரொம்ப ஹாட்டாக போயிட்டுருக்குங்க. அடுத்து முதுகலை பட்டதாரிகளுடைய சான்றிதழ் சரிபார்ப்பை முடித்தவர்களுக்கு பணி ஆணைகள் இந்த ஜனவரி இறுதிக்குள்ளார வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ முதுகலை பட்டதாரியுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தப்பட்ட அனைத்து நபர்களுக்குமே பணி நியமன ஆணைகளை வெளியிட போகிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ அதனால் ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக இந்த ஜனவரி இறுதிக்குள்ளார பிஜிடிஆர்பியோடைய போஸ்டிங்ஸ் அனைத்துமே நம்ம எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த முதுகலை பட்டதாரியில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு கேட்குறீங்க. கண்டிப்பாக 100% முதுகலை பட்டதாரிகளுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியாகும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. கண்டிப்பாக கவலையை விடுங்க, செகண்ட் சிவி லிஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.